திடீர்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிடும். குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த வைரஸ் தொற்று வந்து அதிகமாக பரவுறதை பார்க்கலாம். எல்லா மருத்துவமனையிலையும் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். சளி இருக்கும், இருமல் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், மூக்கு அடைப்பு இருக்கும், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, இந்த குறிகுணங்களோட மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளனுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. இது இதனால் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு வேணாலும் ஏற்படும். குறிப்பாக யாருக்கு அதிகமாக ஏற்படும்? உடம்பில் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ. எதிர்ப்பு சக்தி ஏன் குறையுது? நம்ம ஒழுங்காக சாப்பிடலை, நேரத்துக்கு சாப்பிடலை, போதுமான அளவு உணவு சாப்பிடல, சத்தான உணவு சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக எதிர்ப்பு சக்தி குறையும். உணவு தானே மருந்து. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அதை மறந்துடுறீங்க. உணவு தான் மருந்து என்பதை நம்ம மறந்துடுறோம். அதனால தான் இன்றைக்கி மருந்து உணவாயிருச்சு. இந்த உணவு தான் மருந்து என்பதை உணர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு சக்தி குறையாது. ஏன்னா அவங்க நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. எந்த நேரத்தில் நம்ம காலை உணவு எடுக்கணும் அப்படின்னா காலையில் 7லிருந்து 9 மணிக்குள்ளாக காலை உணவை கண்டிப்பாக முடிக்கணும். கண்டிப்பாக சாப்பிடாமல் வெளியே போகக்கூடாது. அதே போல் மாலை உணவு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களெல்லாம் அந்த சூரிய அஸ்தமனம் ஆன நேரங்களில் 6லிருந்து 7 மணிக்குள்ளாக மாலை உணவை முடிச்சிருவாங்க. ஒரு சில குடும்பங்களில் அதிகபட்சமாக இரவு 8 மணிக்குள்ளாக அந்த இரவு உணவை முடிச்சிருவாங்க. ஆனால் நாம் இப்போது 8 மணிக்கு சாப்பிட்றோமா 9 மணிக்கு சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் எல்லாருக்குமே இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. எல்லாருக்குமே எல்லா நோயும் இன்றைக்கி ஏற்படுது. அதனால தான் நேரத்துக்கு சாப்பிடணும். அந்தந்த வயதுக்கு ஏற்றவாறு போதுமான அளவு சாப்பிடணும். அதே போல் என்ன பண்ணணும், சத்தான உணவு சாப்பிடணும். அதே போல் நிறைய சாப்பிடக்கூடாது. அதாவது உணவு விதி சொல்லுவாங்க, அரை பங்கு உணவு, 1/4 பங்கு நீர், 1/4 பங்கு வெற்றிடம். இதுதான் உணவு விதி. இந்த அளவு தான் நம்ம சாப்பிடணும். எவ்வளவு ருசியாக இருந்தாலும் எந்த விருந்துக்கு போனாலும் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பிரியாணியாக இருந்தால் ஒரு கரண்டி 2 கரண்டி கூட சாப்பிடுவோம். இப்போ குருமா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் என்ன பண்ணுவோம், 2 இட்லி 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். இதுதான் அந்த அஜீரணத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். உடல் பருமனுக்கு மிக முக்கியமான காரணம். அதே போல் வயிறு தொப்பை வருவதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அளவறிந்து உண்ண வேண்டும் அப்படிம்பாங்க. அதனால் அரை பங்கு உணவு, 1/4 பங்கு நீர், 1/4 பங்கு வெற்றிடம். இதுதான் உணவு விதி. இந்த விதிப்படி தான் நம்ம உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் காலை உணவு கண்டிப்பாக 7லிருந்து 9 மணிக்குள்ளாக இருக்க வேண்டும். இரவு உணவு அதே போல் 7லிருந்து 9 மணிக்குள்ளாக இருக்க வேண்டும். மதிய உணவு வேணுமா வேண்டாமா, சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னா அழகாக சொல்லுவாங்க, 1 வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 வேளை சாப்பிட்டா ரோகம்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படும் அப்படின்னு இருக்காங்க. இன்றைய சூழலில் 3 வேளை உணவு கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா கடின உழைப்பாளிகளுக்கு அந்த மதிய உணவு தேவை. அலுவலகத்தில் உட்கார்ந்து பணி செய்கிறவர்களுக்கு மிதமான உணவு மதியானத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைவான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் பழங்களை சாப்பிடலாம், பயிறு சாப்பிடலாம். இது போன்ற உணவு முறைகளை நம்ம பின்பற்றினா மதியத்தில் பார்த்திங்கன்னா வேலை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், தூக்கம் வராது. அதனால் இந்த தூக்கம் சொல்லனே பகலில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. ஏன் தூங்கக்கூடாதுன்னா பகல் நித்திரை பருமனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சாப்பிட்டோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் உட்காருவோம். சாப்பிட்டோன்னே உட்காரது சோம்பலையும், சாப்பிட்டோன்னே என்ன பண்ணுவோம், படுப்போம். சாப்பிட்டோன்னே படுப்பது உடல் பருமனையும், சாப்பிட்டோன்னே அதாவது ஓடுவோம் விளையாடுவோம் சீர்குலைவையும், சாப்பிட்டவுடன் உலாவுவது நீண்ட ஆயுளையும் தருன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டோன்னே நம்ம என்ன பண்ணணும், எப்போ சாப்பிட்டாலும் சரி, காலையில் சாப்பிட்டாலும் மதியம் சாப்பிட்டாலும் இரவு சாப்பிட்டாலும் ஒரு 3லிருந்து 5 நிமிடம் சிறு நடை நம்ம கொள்ளணும். இந்த வாக்கிங்னு சொல்கிறோம் இல்லையா, சிறு நடை வீட்டிலேயே இங்கிட்டும் அங்கிட்டும் நம்ம ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் நடந்த பிறகு அதற்கப்புறம் நம்ம உட்காரணும், அதுக்கப்புறம் நம்ம படுக்கணும். இந்த விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும். அப்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் எளிய முறையில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வரும். இப்போ இந்த மழைக்காலத்தில் அதிகமாக இந்த வைரஸ் பரவக்கூடியது யாரை தாக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி, அதாவது சாப்பிடாமல் இருக்கிறவங்க, நேரம் தவறி சாப்பிட்றவங்க, தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால், உடம்புல சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால், பலகீனமானவங்க, நாள்பட்ட நோய் நிலையில் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களைத்தான் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் தொற்று அதிகமான அளவு வந்து பாதிக்கும். அதற்கு நாம் என்ன செய்யணும், சத்தான உணவுகளை, சத்தான உணவுனா அறுசுவை நிறைந்த உணவுகளை வந்து நம்ம 3 வேளையுமே எடுக்கணும்.
3 வேளை அப்படின்னா மதியம் வந்து மிதமான உணவுன்னு நான் சொல்லியிருக்கேன். காலை இரவு கண்டிப்பாக அந்த அறுசுவை நிறைந்த உணவுகள் எடுக்கணும். அறுசுவை நிறைந்த உணவுகள்னா உணவில் வந்து அந்த 6 சுவையும் இருக்க வேண்டும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு, இந்த 6 சுவைகளும் கண்டிப்பாக சேர்க்கணும். கசப்பு சுவை எல்லாரும் தினசரி நம்ம சேர்க்குறோம்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த கசப்பு சுவையும் தினசரி சேர்த்தா இந்த முக்குற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த வாத பித்த கபம் வந்து சமமாக இருக்கும். எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படாமல் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த இம்யூனிட்டி குறையாமல் நம்ம உடலை அது பாதுகாக்கும். அதனால் உணவு தான் மருந்து, நம் வீட்டு சமையலறை தான் மருத்துவமனை, நம் வீட்டு பெண்கள் தான் முதல் மருத்துவர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சு அந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா என்னென்ன வரும்? இப்போ சளி பிடிக்கும், இருமல் வரும், காய்ச்சல் வரும், தும்மல் வரும், மூக்கு அடைப்பு வரும், தலை பாரம் இருக்கும், இது எல்லாமே ஏற்படும். இதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே ஒரு மருந்தை கை மருந்தை வீட்டில் தயாரித்து வைக்கலாம். எளிய வழிமுறை தான். நொச்சி இலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நொச்சி இலையை சேகரித்து நிழலில் காய வச்சு வைங்க. அதே போல் தும்பை இலை தெரியும். அந்த வேரோடவே நம்ம என்ன பண்ணலாம், அந்த தும்பை செடியை சேகரித்து அதை சுத்தப்படுத்தி நிழலில் காய வைக்கணும். அதே போல் துளசி செடி, அது வெண்துளசியாக இருந்தாலும் சரி, கருந்துளசியாக இருந்தாலும் சரி, துளசி செடியை சேகரித்து அதை வந்து நிழலில் உலர்த்துங்க. அடுத்தது ஓமவல்லி இலை, அதையும் நம்ம வேரோட தண்டோட நீங்கள் என்ன பண்ணலாம், சேகரித்து நிழலில் காய வைக்கலாம். இதெல்லாம் காய வச்சாச்சு. இதை என்ன பண்ணுங்க, 1-2 இடித்து தனித்தனியாக இடித்து தனியாக வச்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓமம், கிராம்பு, பச்சை கற்பூரம் 100 கிராம் வாங்குங்க. ஓமம் 100 கிராம், கிராம்பு 100 கிராம், பச்சை கற்பூரம் 100 கிராம். 3ஐயும் என்ன பண்ணுங்க, வெத்தலை சாறு அரைச்சி சாறு எடுத்து வச்சு இந்த வெத்தலை சாறு கொண்டு நல்லா அரைக்கணும். ஓமம், கிராம்பு, பச்சை கற்பூரம் 3ஐயும் என்ன பண்ணுங்க, இந்த வெத்தலை சாறு விட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதற்கு பிறகு என்ன பண்ணுங்க, அதை நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வச்சு இந்த நம்ம முன்னாடியே சேகரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நொச்சி இலை, தும்பை இலை, துளசி இலை, ஓமவல்லி இலை கூட என்ன பண்ணலாம், வேப்ப இலையும் சேர்த்திக்கலாம். வேப்ப இலை அப்படின்னு சொன்னால் நுனி இலையாக இருக்கிற அந்த வேப்ப இலையை சேகரித்து அதையும் வச்சுக்கிட்டு இந்த 5 மூலப்பொருட்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிராம்பு, ஓமம், பச்சை கற்பூரம், வெத்தலை சாறு விட்டு அரைச்ச பொடி, இதை என்ன பண்ணுங்கள், இதில் 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன், ரெண்டையும் எடுத்து நல்ல நம்ம இப்போ தலைபாரம் இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது, அதே போல் ரன்னிங் நோஸ், மூக்கிலேருந்து சளி ஒழுகுது, எப்போ உடம்பு ஒரு அசதியாக இருக்குது, காய்ச்சல் வருது, தும்மல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பொடியை வேண்டிய அளவு எடுத்து என்ன பண்ணுங்கள், தண்ணியில் போட்டு மூடி கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கும் பொழுது இறக்கி வச்சு அதை ஆவி பிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த தலைபாரம், மூக்கு அடைப்பு, மூக்கில் வந்து நீர் வழிகிறது, அதே போல் உடல் அசதி, சோர்வு, காய்ச்சல் இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது.